இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் யார உயிரா நினைச்சிட்டு இருந்தனோ, யாருக்காக நான் வாழ்நாள் முழுக்க வாழணும்னு நினைச்சனோ, இப்ப அவளுக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன். தலைவா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட தான் இருப்போம். நாங்க சொல்றோம், துளசிக்கு உன்னை விட வேற யாராலையும் நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஒருவேளை நீயே ஒதுங்கி போயிட்டாலும் அவங்க வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை இருக்கும். நீ என்ன சொல்ல வர? தலைவா, ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ புதுசா ஒரு மாப்பிள்ள வந்திருக்கானே, அவன் கூட கல்யாணம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சின்னதா ஒரு பிளேடு அவன் கையில கிழிச்சாலும் துளசிக்கு ராசி சரியில்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எப்படி குறை சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா நீ அப்படி இல்ல தலைவா. அதனாலதான் சொல்ற, அன்னைக்கு சரியான ஜோடி நீதான். இப்போ ஏன் யோசிச்சுட்டே இருக்க தலைவா? என்னதான் பண்ண போற? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. முடியலன்னு சொல்லாத, ஏதாவது ஒரு முடிவை எடு. அண்ணியை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு யோசி. என்ன கேட்டா விஷயத்த வீட்டுல சொல்றதுதான் நல்லது. பெரிய கலவரம் வெடிக்கும் தான், ஆனா அந்த கலவரத்துல இருந்து ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்ல. பிரச்சனை உருவாகாம தீர்வு கிடைக்காது தலைவா. அடிக்கடி இந்த டைலாக நீ தான் என்கிட்ட சொல்லுவ. இப்ப நானே அதை உன்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ மாப்ள, என்னாச்சு? ஐயோ என்னது? கையில ரத்தம். ஐயோ மாப்ள, இவ்வளவு ரத்தமா இருக்கு. கத்தி பட்டுடுச்சு. அதுக்காக பழம் கட் பண்ணலாம்னு வந்தேன். என்கிட்ட சொல்லிருந்தா நான் கட் பண்ணிருப்பேன்ல. இட்ஸ் ஓகே அஞ்சலி, பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து ஓடியா. ஓடு. சரிப்பா. போ மாப்ள, வாங்க 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 வாங்க. ஐயோ கடவுளே, பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்ள. அவர் கிளம்புற நேரத்துல என்ன இது? புறப்படுற நேரத்துல கண்ணப்படுற மாதிரி இப்படி ஆயிடுச்சா மாப்ள? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. கிச்சன்ல இப்படி நடக்கிறது சாதாரண விஷயம். விடுங்க, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரு வாரத்துல சரியாயிடும் மாமா. சரி, நீங்க கிளம்புங்க. அஞ்சலி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. என்ன உங்களை இப்படி விட்டுட்டு நான் போறதுக்கு எப்படிங்க மனசு வரும்? இல்லங்க, நான் போல. நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன். அண்ணே, காலத்துக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு நீங்க 2 பேரும் நிரூபிச்சு காட்டணும். சரியா சொன்னமா. இன்னும் சில பேரு ஒருபடி மேல போய் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றீங்க? நீ பதறாதமா. இல்லண்ணே, கல்யாணம் நடக்காதுன்னு யாருன்னு சொன்னது? நம்ம மேல வெறுப்புல இருக்க சில பேரு அப்படிதான் பேசிக்கிறாங்க. அதுக்காக நம்ம விட்டு கொடுத்துருவோமா? ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த வெறுப்புல பேசுறானுங்க. குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் பாருங்க. சரியா சொன்னடா. ஆஹா, இவங்க போற ஸ்பீட பார்த்தா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போலயே. ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. அவன் கையால இந்த தாலியை கழட்டணும். என்ன தலைவா, இப்படி டிலே பண்ணிட்டு இருக்க? உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கும் அந்த திவ்யாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதரா. ஆமா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே உன் அம்மாவும் அப்பாவும் நீ திவ்யாவை கட்டிக்கலைன்னா நாங்க உசுரை விட்டுருவோன்னு சொன்னா, பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? பிளாக்மெயிலாம் பண்ண மாட்டாங்கடா. அப்படி பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீ உஷாரா இருக்கணும்.
ஏதாவது பண்ணு தலைவா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என் காதலை பத்தி என் வீட்டுல நான் சொல்ல போறேன். சூப்பர் தலைவா, இதான் நல்ல முடிவு. நீ அன்னிக்கிட்ட சொல்றியோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் வீட்லயாவது சொல்லிடு. கரெக்டா சொன்னேன். எனக்கு வேற வழியும் இல்ல. என்னால திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதடா. அதனால அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கறது பாவம். கண்டிப்பா நான் வீட்டுல சொல்லதான் போறேன். தலைவா, இதுதான் சரியான முடிவு. இதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காத. உடனே வீட்ல சொல்லிடு. அப்பா எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. பத்திரிக்கை பிரிண்ட் கொடுத்துருங்க. என்னங்க அபசகுணமா பத்திரிக்கை தவறுது? சிவகாமி, இதெல்லாம் அபசகனமா? நான் வாங்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத போய் அபசகனம் சொல்ற? என்னம்மா திவ்யா, இதுக்கெல்லாம் போய் அழுகுற? இல்லப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னம்மா நீ, தவறி கீழே விழுந்துருச்சு, இதுக்கு போய் அழுகுற? அப்பா, வெற்றி என்ன உயிருக்கு உயிரா விரும்புறப்பா. எந்த சிச்சுவேஷன்லயும் என் வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரு எனக்கு மட்டும்தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வெற்றியை ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. ஆனா மாப்பிள்ளை வெற்றின்னு சொன்னதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். திவ்யா, எனக்கு புரியுதுமா. நீ பயப்படாத, தைரியமா இரு. கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. சரிப்பா. என் கூட வேலை செய்யறவங்க அவங்க ஹஸ்பண்ட் மூலமா கோவில் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கோம்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் பேசியிருக்கேன். அந்த வீடியோ நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா அது யாருன்னு தெரிஞ்சிரும். ஆமால. சரி, இத நீ வெற்றி தம்பி கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, முதல்ல நான் போய் பாக்குறேன், அதுக்கப்புறம் சொல்லலான் இருக்கேன். துளசி, நீ எந்த தப்புமே பண்ணலம்மா. அதனால நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும் துளசி. எதுக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நீ வரலன்னு சொல்லி அஞ்சலி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. உனக்கு லீவு கிடைக்கும் போது ஒரு 2-3 நாள் அவ கூட போய் நீ இருந்துட்டு வா. பாவம் அஞ்சலி, அவ அங்க தனியா இருக்காமா. இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டுமா, அதுக்கப்புறம் நான் போறேன்.